வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த அரிசின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அரிசி மாதிரி தான் நம்ம ஊற வச்சு தான் செய்கிறோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் நல்லா ஊறணும். நான் நைட் ஊற வச்சு காலையில் குக் பண்ணுறேன். ஏன் இது 12 மணி நேரம் ஊற வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேகிறதுக்கு நல்லா டைம் எடுக்குங்க. இது 12 மணி நேரம் ஊறினா தான் வந்து நல்லா வேகும். நான் பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் தான் வைக்கிறேன். மண் சட்டியில் வைக்கிறது தான் நல்ல ஆரோக்கியமும் கூட. மண் சட்டியில் வைக்கும் போதே 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இல்லை நமக்கு அப்படி வைக்க டைம் இல்லைங்கிறவங்க வந்து குக்கரில் வைக்கிறவங்க வந்து 10லேருந்து 12 விசில் விடணும். அப்போ தான் வந்து இது நல்லா வேகும். இப்போ வந்து இது நம்ம செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டியோ இல்லை பாத்திரத்தில் வைங்க. குக்கரில் வைக்கிறது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது. முதல்ல இது கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்பப்போ கிளறி விட்டீங்கன்னாலே போதும். தண்ணி சூடாகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு சட்டியில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து இங்கே மேலே வச்சிடலாம். நம்ம இது மேலே, ஏன்னா வந்து இதில் தண்ணி வந்து நமக்கு வேகம் வற்றி போயிடும் இல்லையா. அப்போ வந்து இது மேலே இந்த தண்ணி வச்சுருப்போம். இது வந்து சூடாகும் போது அப்பப்போ எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். அதுக்காக தான். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இனி அப்படியே நல்லா வேக ஆரம்பிச்சிடும். தண்ணி வந்து வத்த மேலே வச்சுருக்கிற தண்ணியும் கொஞ்சம் சூடாகிட்டுருக்கு. இதை வந்து அதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்க்கலாங்க. நம்ம வச்சு 45 மினிட்ஸ் ஆச்சு. அப்பப்போ தண்ணி விட்டு கிளறி விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா வெந்திருக்கு. இதை பாருங்கள், இப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம எடுத்து இப்படி அமுத்தி பார்க்கும்போது கூட பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடிச்சிடலாம். உங்களுக்கு மண் சட்டி வடிக்க சரியாக நிற்கலாங்கிற பட்சத்தில் நடுவில் இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சிட்டிங்கன்னா அது ஸ்டிஃபாக நின்றுக்கும் தண்ணி வடிகிற வரைக்கும். வந்து ராஜாக்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்த அரிசின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது ராஜாக்கள் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி தடை செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. இப்போ வந்து இது நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இதை வந்து நம்ம எல்லாருமே வாங்கி சாப்பிட்லாம். நீங்களும் இதை வாங்கி சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.